எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்கோர் அசம்பிள் ஆயிருக்கோம். ஒரு வித்தியாசமான புது டிராஃப்ட், புது டைட்டில், எங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து சாப்பாடு டிராஃப்ட். இது கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் 4 பேரும் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு மெஸ்ஸுக்கு போகிறோம். ஒரு மதுரையில் இருக்க ஒரு மெஸ்ஸுன்னு வச்சுக்கலாம், வேணும்னா நீங்கள் சென்னையில் மெஸ்ஸுன்னு வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. மெஸ்ஸுக்கு போகிறோம், மெஸ்ஸில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறோம். 8 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம் எல்லாருமே. ஒருத்தர் எப்படி வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். இல்லை ரூல்ஸ் வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ண டிஷ்ஷை இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்ண கூடவே கூடாது. அதுதான் வந்து முக்கியமான ரூல்ஸ். அதாவது அந்த ஐட்டத்துல வேற ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணா நீங்க ஜிஞ்சர் சிக்கன் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் ஃபார்மேட்டுன்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சாதம், ஒயிட் ரைஸும் ரசமும் காமன் எல்லாத்துக்கும். அது போக வேற நீங்க என்ன வேணுமோ நீங்க அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். தாராளமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிராஃப்ட் ஆர்டருக்கு ஒரு இது ரெடி பண்றேன். என்னடா போடுங்க. இப்ப டிராஃப்ட் ஆர்டருக்கு ஒன்று ரெடி பண்றேன். அதுக்குள்ள நீங்க சொல்றத சொல்லிட்டு இருங்க முதலாளி. இந்த இந்த இதுல வந்து இப்ப தயிர் மோர் அதெல்லாம் வராது. ரசம் வர அந்த இல்லடா, சாதம் ரசம் தயிர் வேணா வச்சுக்கோங்க. குழம்பு தனியான குழம்பெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணிக்கணும். தயிர் ஊறுகாய் ரசம் அதெல்லாம் வேணா விட்டுருங்க. ஓகேவா? ஓகே தான், சொல்லுங்க. குழம்பும் வச்சுக்கோ. ஏன் என்ன சொல்ல வரீங்க நீங்க உலகத்துக்கு? இல்ல பண்ணிடலாம், கரெக்ட் தான். ஓகே சரி, கமலஹாசன் படம் போடுவோம். விக்ரம், இந்தியன் 2, இன்னும் 2 படம் சொல்லுங்க. கமல் படம் கடைசியா வந்து இந்தியன் 1, இந்தியன் 3 ஏதாவது 2 படம் சொல்லுங்கடா. இந்தியன் 2 போட்டேன், விக்ரம் போட்டேன், இன்னும் 2 சொல்லுங்க. தக் லைஃப் கமல் படமா? ஓகே, அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. மன்மத அன்பு. ரொம்ப பழைய படம், பரவாயில்ல போடுறேன் நீ சொன்னீங்கன்னு. அது லாக்குலுக்கு, ஏன்னா மன்மதன் அன்பு அவர் தான். சரி ஓகே, இப்ப நான் போட்டேன், நம்பரும் எழுதுறேன். நானு லாக்குலுக்கு 4 போடு, நான் மன்மதன் நம்பர் சொல்றேன். நான் போட்டேன். இப்ப வந்து நான் யாரை கேக்குறது? உன்னை கேட்க விடா லாக்குல். பிரைட்டிஸ்ட கேளுங்க, போன வாடி நான் தானே. சரி, விக்ரம் யாருக்கு? மட்டு எனக்கு. சரி, இந்தியன் 2 யாருக்கு? இந்தியன் 2 உனக்கு. சேனாபதி. தக் லைஃப் யாருக்கு? முதலாளி. முதலாளி நேத்து ஒரு தக் லைஃப் பண்ணி என்கிட்ட இது பண்ணாரு. தக் லைஃப் யாருக்கு இப்ப சொல்லுங்க. முதலாளி. ஓகே ஓகே, இப்ப மன்மத நம்பு வந்து லாக்குல் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்க. என்னடா ஒரு கொஸ்டின் அவுட் பண்ணி இது பண்ணிட்டீங்க. ஓகே, இதான்ப்பா ஆர்டர். இப்ப பாருங்க, இப்ப முதலாளிக்கு எல்லாம் நம்பர் 1 வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லா. முதலாளி வந்து நம்பர் 1, லாக்குல் நம்பர் 2, நான் 3 மட்டும் 4. ஓகே, இப்ப வந்து தேர்டு. ஓகே, முதலாளி தான் ஃபர்ஸ்டா, லாக்குல் செகண்ட். அதே ஆர்டர் தானா? நீ 3 நான் 4 மாறிட்டோம். நம்ம 2 பேர் மட்டும் மாறிட்டோம். ஓகே, முதலாளி ஆரம்பிங்க சிறப்பா. சிக்கன் 65. ஓகே, சிக்கன் 65. ஓகே, லாக்குல் நீங்க? மீன் குழம்பு. ஓகே, என்னோட பிக்கு தானே? மட்டன் பிரியாணி. ஓ, இது சொல்லலாமா? இப்படி என்ன சொல்லலாமா? நான் ரைஸ் என்ன சொன்ன? ஒயிட் ரைஸ் தானே சொன்னேன். மட்டும் உங்கால் கோலா உருண்டை மட்டன். அடுத்த பிக்கும் நீதான். ஓ ஓகே. டேய், இதையும் பாக்குறான்டா கம்ப்யூட்டர். யோசிக்கிறேன்டா. எங்க இருந்துடா வரீங்க? டேய், இதுக்கெல்லாம் ஏன்டா இவ்வளவு ரிசர்ச் பண்ற? லைக் இதுல ஃபுட்னா இது கூட சொல்லலாம்ல, மத்த பிரியாணியுமே மத்ததெல்லாம் கூட சொல்லலாம்ல. இப்ப சொல்லலாம். அல்டிமேட்லி ஓட்ஸ் தான் வரப்போகுது. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது எப்படி வரப்போகுது, அவ்வளவுதான். நீ இப்ப என்ன ஆர்டர் பண்ண போற அதை சொல்லு. ஓகே, I'll go with கோலா மட்டும் தானே பண்ணிருக்க? சொல்லு. இது பன் பரோட்டா. ஏய், நான் இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ பன் பரோட்டா சொல்லலாம் சொல்லிடு. இது வந்து லஞ்சுக்கு, we are going for a lunch. ஏன்னா திருப்பி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒன்று பண்ண போறோம், டின்னருக்கு இன்னொரு நாள் ஒன்று பண்ண போறோம். இதுக்கப்புறம் நீ பன் பரோட்டா சொல்லணும்னா சொல்லி லைக் ரீகால் தட் அண்ட் டெல் சம்திங் எல்ஸ். பன் திருப்பி கொடுத்துட்டு ஆர்டர் மாறிடுச்சுன்னு சொல்லிடு.
ஆர்டர் மாறினா நீ சப்ளை ஐட்டம் மாத்திக்கலாம். வேற ஆர்டர் பண்றேன்னு சொல்லி. இது வந்து லஞ்ச் ஆர்டர். லஞ்சா? சரி ஓகே, அதுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. சரி ஓகே. நான் வந்து மட்டன் சுக்கா. ஃபர்ஸ்ட் சொன்னது மட்டன் பிரியாணி, இப்ப மட்டன் சுக்கா. நானா? இருடா, நீ தானே? ஆமா நீ தான், சொல்லு. வஞ்சரம் ஃப்ரை. சீ ஃபுட். ஓகே, அடுத்து நான் வந்து முதலாளி. இந்த சட்டி சோறு, அந்த சட்டி சோறு. கடைசியில மசாலா வச்சு. ஆமா, சட்டி சோறு எது 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 இந்த சட்டி சோறு? சிக்கன் சட்டி சோறு. ஓகே, நீங்க அடுத்து நீங்க தான் முதலாளி. சிக்கனா சொல்லிட்டு இருக்கேனா. மட்டனுக்கு வந்து லிவர் ஃப்ரை. யூ நீ சொல்றது நல்லதுக்கா இல்ல யூவா? சரி, ஒரு சில okay. பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு லாக்குல் நீங்க சொல்லுங்க. எறா தொக்கு. இவன் ஏதோ கொஞ்சம் இதுல இருந்து படிக்கிறான்டா. பிரான் தொக்கு. டேய் கைய இப்படி மடிச்சு வச்சிருக்கேன் நானு. சரி ஓகே, இப்போ என் பிக்கு தானே. சிக்கன் லாலிபாப். லஞ்சுக்கு லாலிபாப் கொடுப்பாங்களாடா? ஏய் லாலிபாப் சிக்கன் லாலிபாப்லாம் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. நீங்க முதலாளி நீங்க ஆர்டர் பண்ணதான் காட்டணும். அப்புறம் சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி தான் லாலிபாப்பும். மூளை, பிரெயின் ஃப்ரை. நீங்களா அடுத்து நீ தான்டா. நான் சிக்கன் பிரியாணி, கோலா, பிரெயின் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை. சேஞ்ச் சொல்லிட்டேன். என்னாச்சு? நண்டு போன்லெஸ். நண்டு போன்லெஸ் பெப்பர் ஃப்ரை. கிராப் பெப்பர் போன்லெஸ். போன் வித் கிராப். நானா? நீதான். பெப்பர் சிக்கன் சொல்லிட்டீங்களா? சொல்லல, சொல்லுங்க. பெப்பர் சிக்கன். நான் வந்து சீ ஃபுட் ஆம்லேட். ஓ மை காட். வெற்றி வந்து இங்க ஆர்டர், வெற்றி வந்து தாய்லாந்து போய் ஆர்டர் பண்றான். சீ ஃபுட் ஆம்லேட். தாய்லாந்து கொடுப்பாங்க அப்படின்றான். சரி, அடுத்து முதல்ல நீங்க தான் திரும்பியும். நாட்டுக்கோழி குழம்பு, இல்லாட்டி நாட்டுக்கோழின்னு எழுதிட்டேன். விராட் கோலின்னு எழுதிங்களா? சரி, குழம்பு சொல்லணும்னு நான் அதை சொன்னேன். நீ சொல்லணும் தான் நான் அதை சொன்னேன். குழம்புனே வச்சுக்கோ. கிரிஞ்சு காமெடி நீங்க வரலையே அப்படின்னா என்ன வெற்றி? குழம்புதான். நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே, இப்ப யாரு? நான் தானா? நான்டா. நான் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்துட்டப்போ. நான் சிக்கன் லெக் ஃப்ரை. நம்ம மெஸ்ல கொடுப்பாங்களா அந்த லெக் ஃப்ரை. ஓகே, நான் வந்து பிரியாணி முடிச்சுட்டு ஒயிட் ரைஸ்க்கு வந்து ஐர மீன் குழம்பு. அடுத்து சொல்லிட்டான். இது மதுரையில் மட்டும் தானே கிடைக்கும், எல்லா மாசமும் கிடைக்காது. டேய், நான் மதுரை மெஸ் தானே சொன்னேன். ஐர மீன் குழம்பு சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும். நீ சொல்லு. அதான் யோசிச்சு வச்சிருந்தேன், சொல்லிட்டேன். சரி ஓகே. டிஃபன் இல்லைன்ட்டீங்க. பிச்சு போட்ட சிக்கன், பள்ளிப்பாளையம் பிச்சு போட்ட சிக்கன். இல்ல அது வேற இது வேற. அதான் ரெண்டுத்தையும் சொல்லலான்னு பார்த்தேன். ஒண்ணுதான் சொல்லணும். என்ன? சரி, பிச்சு போட்ட சிக்கன் அதான் பிடிக்கும். சரி, நாட்டுக்கோழி இடிச்ச கோழி வறுவல். நான் தான் சொன்னேன். இன்னொன்னு நீ சொல்லு. அவன் சொன்னதே சொல்லு. சொல்லு. நாட்டுக்கோழி இடிச்ச
இடிஞ்சு போச்சு. உன் டேபிளுக்கு நீ ஆர்டர் பண்றான். அந்த இப்ப நான் வேற ஊர்ல ஆர்டர் பண்ணதெல்லாம் அந்த இதுல எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் சொல்லலாமா? கன் சிக்கன். சொல்லு. கன் சிக்கன் நல்ல பெருசா 6 கன் சிக்கனா? சரி, நான் நாட்டுக்கோழி இடிச்ச வறுவல். நானா? மொத்தம் எத்தனை டிஷ் சொல்லிருந்தோம்? இப்ப 6 போயிட்டு இருக்கு. 10 வச்சுக்கலாமா? prawn 65. காடை ரோஸ்ட். அடா அடா அடா. காடை சுவைஸ்லாம் சொல்லிருக்கலாம். இப்ப யாரு? நானா? இல்ல நானு. வெற்றி வெற்றி. நானு ரெண்டாவது. வெற்றி. நான் ஒண்ணுதான் சொல்லிருக்கேன். ஓகே ஓகே. டேய் 8 கம்மியா இருக்குடா. 10 வச்சுக்கோமா? சரி 10 வச்சுக்கலாம். எனக்கு தெரியவே இல்லையா? இதுக்கு மேல 10 தெரியல. வச்சுக்கலாம். சும்மா 10 வச்சுக்கலாம். தாய் கறி எல்லாம் சொன்ன ஆயிலாம் மெஸ் தான் பிரதர். சீ ஃபுட் ஆடு ஆடு. இப்போ நீ மட்டன் ஆட்டுக்கால் பாயா? ஆனா ஆட்டுக்கால் பாயாவா? அதுதான் நான் யோசிச்சு பாருங்க. அது ஸ்நாக் அது மெயின் டிஷ்ஷா வருமா? அது ஐ மீன் லஞ்ச் டிஷ்ஷா வருமா? அது பிரதர் ஆர்டர் பண்ணா நீ கொடுக்க order பண்ணி போறாங்க. சாப்பிடலாம். நம்ம சாப்பிடுறது இல்ல அது. இல்ல பிரதர், டின்னர் மட்டும் தான், லஞ்ச் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க பிரதர். சில ஹோட்டல்ல கொடுப்பாங்க பிரதர். நானும் யோசிச்சேன், பாயா. அதனால தான் விட்டேன். பாயா வேணாம், விட்டுருங்க, டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாரு. மீன் பொளிச்சது. நீங்க வந்து சிக்கன் லாலிபாப் எல்லாம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டீங்க. பண்ணுங்க, சரி, அதுக்கு சொல்லுங்க, அப்புறம் தான் நான் சொல்றேன். நீங்க கேரளா மெஸ்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்லலாம் முதலாளி. 7வது உங்களோட பிக்கு. மீன் பொளிச்சது கேரளா மெஸ். ஓகே டன். மீன் பொளிச்சது ஓகே. அடுத்து லாகுல் நீங்க தான். தவா ஃபிஷ் ஃப்ரை. வஞ்சரக்கும் லாகுல் தவா ஃபிஷ் ஃப்ரையா? சரி அப்படி வேணாமா? அது ஓகேவா? இல்ல ஓகே. இல்ல போ சொல்லிட்டான்டா, தவா ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டான்ல. கேட்ச் ஆஃப் தி டே வச்சு தவா ஃபிஷ் ஃப்ரை. இந்த 3 ரெக்கஸ்ல கொடுப்பாங்களே. ஓகே, நீங்க என்னோட 7வது பிக்கு கலக்கி. ஆந்திரா கலக்கி. ஏன் அதெல்லாம் பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா பொடி போடுவாங்களா? கொஞ்சம் குழம்பு ஊத்துவாங்க எக்ஸ்ட்ராவா. குழம்பு ஊத்துவோம். முட்டை கலக்கி ஆந்திரா. பருப்பொடி மட்டும் நீதான். நான்வெஜ்டா. நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ல சரி மீன் தானே, அதுல பருப்பொடியும் போட்டு போடுவாங்க. சிக்கன் கோங்குரா. இல்ல இல்ல அவன் நான் டிஷ் பருப்பு பொடி சொல்றான். ஆமாண்டா, ஓகே தான்டா. இல்ல ஃபுல்லா நான்வெஜ் டிஷ்ஷா சொல்றோமே, அதுல நான்வெஜ் வராதுன்றான். ஆமா, கொஞ்சம் வெஜிடேரியன். பருப்பொடி ஒரு டிஷ் தானே ப்ரோ. நான்வெஜ் என்ன சொல்றீங்க? பருப்பு பொடி. பட் அது டிஷ் பருப்பு பொடினா அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா சால்ட் எக்ஸ்ட்ரா பெப்பர்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வராது. கோங்குரா. சரி, பருப்பொடி டிஸ்குவாலிஃபைடு. சொல்லுங்க வேற. கோங்குரா சிக்கன். கோங்குரா சிக்கன் 7ஆ? சூப்பர். அப்ப இன்னொரு அடுத்து நீதானே? நான் திரும்ப நீதான். தெரியுது, கொஞ்சம் யோசிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பாக்குறேன் அப்படிங்கிறது பாக்குது பாரு. எதையோ கொஞ்சம் பாக்குறேன்னு வாய விட்டுருச்சு. சரிட்டே இவனை பாடுறா. இதுக்கெல்லாம்டா எல்லாம் இதுக்கெல்லாமாடா இப்படி பண்ணுவேன். இது கிராப்ல சொல்லிட்டீங்களா? கிராப், இந்த கிராப் லாலிபாப் நினைச்சேன். எட்டு சொல்லியிருக்கேன். விஜய் பிரதர் நீங்க தான். தெர முடிங்க. அதான். யோசிக்க முடியல. சொல்லுங்க. நிறைய இருக்கு. அதான் என்னன்னு யோசிக்கிறேன் இரு. மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு. எலும்பு குழம்பு மதுரையில இருக்கும். நல்லி நெஞ்செலும்பு எல்லாம் போட்டு வைப்பாங்க. மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு. நானா? சுறா புட்டு.
ஒரே ஒரு சீ ஃபுட் தான் அவரு. ஒரே ஒரு சிக்கன் 2 சிக்கன் சொல்லியிருக்காரு மாதிரி எல்லாமே சீ ஃபுட் தான் அவரு. வெயிட்டா? முதலாளி நீங்க தான். சீஃபுட் நிறைய வெரைட்டி அடிக்கலாம் வெட்டி ப்ரோ. நிறைய வச்சிருக்கேன், லிஸ்ட் மைண்ட்ல இருக்கு. ஆந்திரா ஆந்திராக்ஸா? என்ன பிரதர் ஒண்ணு கேட்கல? ஆந்திரா ஆந்திரா சில்லி சிக்ஸ். வெற்றி இதாயிட்டாரு. 10வது ரவுண்ட் வந்து எல்லாரும் டெசர்ட் சொல்லிருங்க. டெசர்ட்டோ ட்ரிங்கோ வாட் எவர். ஓகேவா? அடுத்த ரவுண்ட்ல வெற்றி ப்ரோ இதாயிட்டாரு. 2 சொல்லலாமே, 2 டெசர்ட் சொல்லலாம். வெற்றி ப்ரோ உங்க கனெக்ஷன் இதாயிருச்சு. கிராப் ரோ ஒன்னு ஆந்திரா கோழி வெப்படு, இன்னொன்னு கிராப் ரோஸ்ட். முதலாளி ஏதோ மெனு பார்த்துட்டு வந்துட்டாரு. டேய் சிக்னல் போச்சுடா. சரி இப்ப என்ன சுறா போட்டுக்கு அப்புறம் நீ என்ன வெற்றி சொல்ற? ஆந்திரா கோழி வெப்படு. ஆந்திரா கோழி வெப்படுன்ட்டீங்க. ஆந்திரா வரைக்கும் போயிட்டோம், இதுக்கு மேல நம்பர் தெரியாது. மீன் பொழிச்சது போயிட்டீங்க. ஆந்திரா கேரளா கவர் பண்ணிட்டீங்க. ஆந்திரா அது அங்க இருந்து ஒரு கேமியோ, இங்க இருந்து ஒரு கேமியோ, அடுத்து நார்த் இந்தியால இருந்து ஒரு சிக்கன் டிக்கா மசாலா சொல்லிருங்க, முடிஞ்சு போயிடும். கிராப் ரோஸ்ட். வெற்றி வந்து 10th வந்து வெற்றி எல்லாமே இது சொல்லிடலாம்னு சொன்னாங்க. டெசர்ட் இப்ப நானா இப்ப 9th தான்டா இருக்கு வெற்றிக்கு. 9 சொல்லிட்டேன். எனக்கு கிராப் ரோஸ்ட் சொன்னான். கிராப் ரோஸ்ட் சொல்லிட்டானா? ஓகே. 9, 10ல எது வேணா சொல்லிக்கங்க. இப்ப என்ன டிஷ் சொல்லுமா? வெற்றி முன்னாடியே சொல்லி தான் சொல்லிருப்பாங்க. 10thலயே வச்சுப்போம், இது கரெக்டா இருக்கும். இப்போ உனக்கு இன்னும் 9th வரலையடா? இல்லடா வெற்றிக்கு சொல்லிட்டான்றேன். வெற்றிக்கு அப்ப நீ ஆப்ஷன் முன்னாடியே கொடுத்துருக்கணும்ல. 9th நம்ம 10thலயே டெசர்ட் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒன்ல இருந்து ஆரம்பிக்கும் தானே சொல்ற. நீ ஒரு மோசமானவன் எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியாது. இளநீர் பாயாசத்தை சொல்ல போற, அது எப்ப சொன்னா என்ன? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லு வெற்றி, சொல்லு ராகுல். சொல்லு எல்லாரும் சொல்லு. நானா ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ் ஃப்ரை. கட்டில் ஃபிஷ் ஸ்குவிட்டா, ஸ்குவிட் ஃப்ரை. ஸ்குவிட் ஃப்ரை நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ரிங் ரிங்கா இருக்கு மேடம். தெரியும் பிரதர், நாங்களும் சாப்பிட்டுருக்கோம். இல்ல அவன் ஏதோ பார்த்தான் என்ன, உங்களை சொல்ல. ஏடா ஸ்குவிட் நல்லா தான் இருக்கும், ப்ராப்பரா குக் பண்ணிருந்தாங்க. நம்ம ஸ்குவிட் வச்சு விளையாண்டா அதுக்கு பேர் என்ன? குட் கேம். 2 வாட்டி விளையாண்டா அது பேர் என்ன? எவ்வளவு இது ஐட்டம் பாரு, கரெக்டா சொல்றேன். நீனா சொல்லு. இப்படியே பேச்சு கொடுத்துட்டு இது பண்றாங்க, யோசிக்கிறான் பாரு. யாரா? நானா? இப்ப இதுதான் சொல்லக்கூடாதா? சொல்லுங்கடா. நீ தானே சொல்லு. டெசர்ட் சொல்லக்கூடாதான்னு கேக்குறேன். இல்ல அடுத்த ரவுண்ட் தான் டெசர்ட். சொல்லக்கூடாது. அடுத்த ரவுண்ட் தான். 8ஓட 10 கொண்டு போன இல்ல, இந்த டெசர்ட் சொல்லக்கூடாது கண்டிப்பா. பிரதர் நிறைய இருக்கு. சரி ஓகே, நான் இன்னும் மீன் ரோஸ்ட் சொல்லல. விரால் மீன் ரோஸ்ட். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி இதுவே சொல்லிடலாம். ஆம்லெட் ஒண்ணு. பிளைன் ஆம்லெட்டா? பிளைன் ஆம்லெட். கிராப் ஆம்லெட். கிராப் லாலிபாப், கிராப் ஆம்லெட். வெற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிராப் ஆம்லெட், சீ ஃபுட் ஆம்லெட்னு சொல்லுங்க. அது கிராப் சீ ஃபுட் ஆம்லெட் வந்து அம்மா மெஸ்லயே கிடைக்கும், இது தாய்லாந்து போன அவசியம் இல்ல. சரி கிராப் ஆம்லெட். ஓகே. அவன் சீ ஃபுட் சொன்னா கிராப் ஓகே ஒத்துக்கலாமா? பிடிங்க பிரதர். இல்ல பிளைன் ஆம்லெட் 10வது சொல்றேன். பிளைன் ஆம்லெட் மாத்திடுவோம் அவ்வளவுதான். சொல்லு என்ன டெசர்ட் சொல்லு. டெசர்ட் சொல்லணுமா இல்ல ஜூஸ் மாதிரி சொல்லலாமா? எது ஒண்ணு சொல்லலாம். ஜூஸ் மாதிரி சொல்லலாம், இது வேணாலும் சொல்லலாம். என்ன ஜூஸ்னா லைம் கூலல். இளநீர் பாயாசம் நம்ம சொல்லலன்னு வையேன். பன்னீர் சோடா. இது இளநீர். பன்னீர் சோடாவா? சரி இப்போ ஜிகர்தண்டா ட்ரை. நான் அதான் சொல்லலாம்னு இருந்தேன். ஒரு ட்ரை, அது எப்படி ட்ரை ஆகும்? அது ட்ரிங்க் பிரதர், அது எப்படி ட்ரை ஆகும்? பிரெட் அல்வா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க ராகுல். பிரெட் அல்வா. பிரெட் அல்வா பிரியாணியே இல்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு பிரெட் அல்வா? கூடாது, எனக்கு கொடு, நான் வச்சுக்கிறேன். சரி அப்ப சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ஜிகர்தண்டா சேஞ்ச் எல்லாம் முடியாது, உனக்கு பிரெட் அல்வா கொடு, அவ்வளவுதான் போ. ராகுல் நான் வந்து பீடாவா? பிரெட் அல்வா கன்ஃபார்ம் பண்ண ராகுல், உங்களோட முடிஞ்சிருச்சு. முதல்ல நீங்க சொல்லுங்க. ஸ்வீட் பீடா. ஸ்வீட் பீடா 420 இல்ல? ஓகே டன். நீ ஸ்வீட் பீடா ஓகே டன்.
சோ சிறப்பா முடிச்சிட்டோம். அவங்கவுங்க மெனுவை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முதலாளி நீங்க தான் நம்பர் 1 மெனு. மறந்துருச்சுடா. சரி நான் சொல்றேன் உன் மெனு வழக்கம் போல. முதலாளி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா சிக்கன் 65 பர்சன்ட் எடுக்கணும்னு எடுத்துட்டேன். நல்லா பிரியாணி எடுத்துருக்கலாம் எப்படி பார்த்தா. அதுக்கு பதிலா சிக்கன் சட்டி சோறு இல்ல இதுல வந்து சீ ஃபுட் ஆம்லேட், லிவர் ஃப்ரை விட்டு மீன் பொரிச்சது, கிராப் ரோஸ்ட் சீ ஃபுட்ல. இதுல வந்து லிவர் ஃப்ரை மட்டும் தான் எடுத்திருக்கேன். மற்றது வந்து நாட்டுக்கோழி குழம்பு, காடை ரோஸ்ட், ஆந்திர கோழி வெப்புடு. இது வந்து ஒரு அது இருக்கு. கடைசியா முடிக்கிறதுக்கு லாஸ்டா ரிசல்ட் வந்ததுனால வேற ஆப்ஷன் இல்லாதனால ஸ்வீட் பீடா எடுத்து. ஆப்ஷன் இல்ல நிறைய எவ்வளவு இருக்குல்ல ட்ரீ ஸ்வீட் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். முடிச்சு வெளியே வரப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க? பீடா போடலாம். இவ்வளவு சாப்பிட்டுட்டு டெசர்ட்லாம் சாப்பிட முடியாது. அதான் ட்ரிங்க் தான். நம்ம வழக்கம் போல ஆர்டர் யாராவது கூச்சப்படாம கோக் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் யோசிச்சேன். சரி அதான் பன்னீர் சோடா சொல்லிருக்கேன்ல. நல்லா இருக்கா? பன்னீர் சோடா இருக்கு, ரோஸ் மில்க் சொல்லலாம், பாதாம் மில்க் சொல்லலாம், மதுரையில அதெல்லாம் ஆப்பிள் இவ்வளவு சாய் heavy-ஆ கொடுப்பாங்க, அம்சவள்ளி இல்ல பீடா, கிரேப் கொடுப்பாங்க. சரி லாக்குல் சரி ஓகே லாகுல் நான் சொல்லிடுறேன். உனக்கு வந்து மீன் ரைஸ் இருக்குன்னா நீ மீன் குழம்பு சொல்லியிருக்க. மீன் குழம்பு ஹெவியா சீ ஃபுட் லோட் பண்ணியிருக்காரு லாகுல். மீன் குழம்பு, வஞ்சிரம் ஃப்ரை, ப்ரான் தொக்கு, அப்புறம் வந்து சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன், சிக்கன் லெக் ஃப்ரை, ப்ரான் 65 வேற சொல்லியிருக்காரு. ப்ரான் தொக்கு, ப்ரான் 65 வேற, தவா ஃபிஷ் ஃப்ரை, சுறா புட்டு, ஸ்குவிட் ஃப்ரை, பிரெட் அல்வா. இதுதான் லாகுலோடைய இது. நீ பிரியாணி வேணான்னு அன்னைக்கு நீ மீல்ஸ் ஓட்டு போட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ நின்றுருக்க. சரி ஓகே டன். இப்போ என்னோடது வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா சிறப்பா டீப் ஃப்ரைடாக ஒன்று வேணும்னு சொல்லி சிக்கன் லாலிபப்பு முறுமுறுன்னு. அதே மாதிரி நீங்கள் ரைஸ் கொடுக்குறீங்க, ரசம் கொடுக்குறீங்க. ரைஸுக்கு முதல் ரவுண்டு ஊற்றிக்கிறதுக்கு வந்து மட்டன் குழம்பு, நெஞ்சல் குழம்பு. அடுத்த ரவுண்டு ஊற்றிக்கிறதுக்கு ஐர மீன் குழம்பு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நாட்டுக்கோழி இடிச்ச வறுவல், நண்டு போன்லெஸ் பெப்பர் ஃப்ரை, ஆந்திரா முட்டை கலக்கி, அதுக்கப்புறம் விரால் மீன் ரோஸ்ட் வேற இருக்கு. ஃபைனலா ஃபினிஷிங் டச்சுக்கு ஸ்டிகர் தண்டா. ஏன்டா சிரிக்கிற? மாதம்பட்டி லஞ்ச் மெனு சொல்ற மாதிரி இருந்தது. இவ்வளோத்தையும் சாப்பிட்டா வயிறு போயிடும். இதெல்லாம் கூட அதிகமா நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். இல்லைன்னு மட்டும் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய இது. ஒரு தடவை விட்டுருக்குண்ணா. மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் லாலிபாப், நாட்டுக்கோழி போன்லெஸ் பெப்பர் ஃப்ரை, அதை விட்டுட்டேன். நண்டு பெண்ல போன்லெஸ் பெப்பர் ஃப்ரை, ஐர மீன் குழம்பு, நாட்டுக்கோழி இடிச்ச வறுவல், முட்டை கலக்கி, மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு, விரால் மீன் ரோஸ், ஜிகிர்தண்டா. மட்டும் உன்னோட சொல்லு. மட்டன் கோலா, சிக்கன் பிரியாணி, பிரெயின் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, பிச்சு போட்ட சிக்கன், கன் சிக்கன், கோங்கரா சிக்கன். அடுத்த நாள் காலையில சோடா சேகர் சத்தம் அடுத்த நாளைக்கு. அப்புறம் கிராப் ஆம்லெட், பன்னீர் சோடா. எல்லாத்தையும் உள்ள போனோம்னா பன்னீர் சோடா போயிட்டே இருந்தாதான். சரி நீ ஒயிட் ரைஸ் ஊத்திக்கிறதுக்கு என்ன சொல்லிருக்க? ஏதோ கோங்கரா அப்புறம் எல்லாத்துலயும் கோங்கரா சிக்கன் போட்டு பரட்டிக்கன்ற. எல்லா கிரேவியும் போட்டு ஐ மீன் எல்லா டிஷ்ஷையும் சேர்த்து பரட்டினா வந்துரும். சிக்கன் எல்லாத்தையும் கலக்கி சாப்பிட்டீங்கன்னா பிரெயின் ஃப்ரை எல்லாம் கலக்கி சாப்பிட்டா எல்லாம் வந்துரும். அதான் கலக்கி கலக்கி. ஓகே இதுதான் நம்மளோட இது. வழக்கமா நம்ம ஆர்டர் பண்ற மாதிரி தான் சொல்லிருக்கோம். புதுசாலாம் ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணல. வழக்கமா யாரும் அதிகமா ஆர்டர் பண்ணுவாங்க? லாகுல் தானே? நீதான். லாகுல் தான் வந்து கம்மியா ஆர்டர் பண்ணுவாரு. அதிகமா ஆர்டர் பண்றது வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. பட் இது வந்து நீங்க இருக்கிறது 4 பேரு, அது நான் இல்ல, நீங்க 3 பேரு தான். இதான் நிறைய பேரா. அதாவது கடைசியா நிறைய ஆர்டர் பண்ணுவோம். எப்படி நானும் வெற்றி கண்ட்ரோல் பண்ணி போதும் தடுத்து நிறுத்தப்படுவேன் நானு. ஆனா நான் நிறைய ஆர்டர் தான் பண்ணுவேன். சரி ஓகே இதான் நம்மளுடைய இந்த டிராஃப்ட் மீல்ஸ் மெஸ்ஸுக்கு போய் நம்மளுடைய ஆர்டர் டிராஃப்ட் இது. உங்களுக்கு நீங்களும் பாருங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ன ஆர்டர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க விட்டு போன டிஷ்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அப்படியும் இந்த மட்டன் கீமா சொல்லல, இன்னொன்னு சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். சிக்கன் தந்தூரி அதெல்லாம் சொல்லவே இல்லையே. சிக்கன் டிக்கா, தந்தூரி அதெல்லாம் மெஸ்ல வராதுங்கிறீங்க. எல்லா கணக்கும் வந்துருச்சு இப்ப. அது மாதிரி இன்னொன்னு என்னென்ன விட்டு குடல் குழம்பு சொல்லல. குடல் குழம்பு சொல்லல. குடல் குழம்பு சொல்லல. கிட்னி ரோஸ்ட் சொல்லல. பரோட்டா கிடைக்கும். நம்ம போன மெஸ்ஸுக்கு அந்த விருந்து மெஸ்ல பரோட்டா எல்லாம் கொடுத்தாருல. இல்ல இதெல்லாம் ஆமா அவர் பரோட்டா ஊட்டியே விட்டாரு. ஆட்டுக்கால் பாயா சொல்லிருப்போம். அவரே அந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க ஒரு வாட்டி.
ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம். என்னென்ன விட்டோன்னு நீங்க சொல்லுங்க வியூவர்ஸ். நீங்க என்ன ஆர்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வழக்கம் போல எங்களோ என்னடா டின்னர் தான் கொத்து பரோட்டால இருந்து எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம். டின்னர் தனியா இருக்கு, இன்னொரு டிராஃப்ட் வருது, அது தனியா பண்ணுவோம். ஸோ இதுதான் லஞ்சு. இந்த லஞ்சில் நீங்க உங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் மெனு எது அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஓட்டு பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான். தேங்க்யூ ஆல். பாய்ஸ் நீங்க சொல்றத சொல்லுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசிக்குது என்ன நாங்க 4 பேர் இவ்வளவு டிஷ் சொல்லியிருந்தாலும் மோஸ்ட்லி இது எல்லாத்தையும் கூட ஆர்டர் ஆக்சுவலா பண்ணிருக்கோம். நான் நான் ஆக்சுவலா நான் மதுரையில தான் இருக்கேன். மெஸ்ல சாப்பிட்டுட்டு தான் இந்த ரெக்கார்டிங்க பண்றோம். நானு அதான் சொல்லுங்க. மாத்திட்டு இருக்கேன். அதனால தான் அப் டு டேட்டா இருக்கான். அந்த பிளான் நாங்க சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க போயிருந்தாலும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருப்போம். நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஸோ வில் சைன் ஆஃப் வித் திஸ் யுவர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட் வில் பி பேக்.